ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். இவ்வளோ வீடியோ கேட்குறீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ண மாட்டீங்க, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணால் போதுமா? கொஞ்சம் பண்ணுங்கள், எதிர்பார்ப்பேன். அண்ட் இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரி லைனில் பார்க்காம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் சர்ச்சில் உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களும் எதோ சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க, இப்படி இப்போ கூட நிறுத்திடலாம், பிரச்சனையே இல்லை. ஏய் வயன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் உங்கள் அம்மாவை பிளான் போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வருவோம், நீ இங்கேயே நிறுத்திடுறேன்னு சொல்கிற, அப்போ என்னடி மரியாதை எனக்கு? ஐயோ அத்தை, அப்படி கிடையாது, மாமாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுவான். பட்டுட்டு போட்டோம், நல்லா சரியாடுவான். நீ ஒழுங்காக பதில் சொல்லு, புரியுதா? நீங்கள் என்னை மாட்டி விட போகிறீங்க. நான் இது பயம், எனக்கு சும்மாவே அவரை பார்த்தா பயம். இது மாதிரிலாம் பண்ண அவர் என் மேலே தானே கோவப்படுவார். நான் என்ன பண்ணுறது? அவன் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டா, அப்புறம் உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு தெரியாது, நீ தான் வேணும். ஐயோ, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். கடைசியில் எதனா ஆச்சு உங்களை தான் சொல்லுவேன், உங்கள் அம்மாவே சொல்லிடுவேன். எதனா சொல்லிக்கொடி, நீ போ, அழகாக இருக்குது கவுன் போட்டல, அதை வேல் எடுத்து மண்டையில் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏம்மா கூடமான தான் கொஞ்சம் மேக்கப் போடுறது, ரொம்ப போட்டுறாத, என் மருமக சும்மாவே அழகுதான், லைட்டாக போடு, அந்த வேல் ரொம்பலாம் பெறல வைக்காத, அப்புறம் என் புள்ள தான் தூக்கணும் அதை கையில், ஆனால் லைட்டாக மட்டும் போட்டுருங்க. ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நான் மேக்கப் போடுன்னு போகிறீங்களா? ஆ போகிறேன், இந்தம்மா வாயினே, பத்திரமா என்ன, வந்துடுறேன் அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகேவை பார்த்தா செம்மையாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அது ஒழுங்காக உழுகிற மாதிரி இருக்குது, அது ஒழுங்காக வைங்க, இங்கே பேனர் வைக்கணும்னு சொன்னாலும் வச்சிங்களா? அப்போ தானே வந்தால் தெரியும். டேய் ஜிமினே, இவனுங்க ஒழுங்காகவே செய்ய மாட்டுறானுங்களா, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறா. இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து, நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ போ டயர்ட் ஆகாத, போய் உட்காருப்போ. டேய் நம்ம வீட்டு கல்யாணம், நான் டயர்ட் ஆகக்கூடாது, நின்று இருக்கீங்க, என்னடா இருறா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகேவும் இழுத்து போட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ பேக்லேருந்து லூஃபி தான் ஜேகே மேலே கை போட்டு, டேய் ஜேகே பொறுமையாக இருடா, பதட்டமாக ஆயின்னு ஒரு வாரமாக உகாரு, அவனுங்க தான் பார்த்துக்கிறானுங்களே, சும்மா ஈத்து போட்டு நீயே பண்ணின்னுருக. டேய் என்னடா புரிஞ்சுக்காம, உன்னை மாதிரி நானா சோம்பேறியா? இவன் சொந்தக்காரங்களாம் நீகிறாங்க, இங்கே மட்டும் பேன்னு நான் நின்று வச்சுக்கோயேன், சும்மா இதை நான் பொண்ணை பார்த்து நீகிறேன்னு கதை கட்டிடுவாங்க, நீ தள்ளி நவுறு, நான் வேலை செஞ்சுக்கிறேன். இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டெலாம் ஜேகேவை வேலை செய்ய விடாமல் தடுத்துகிட்டே இருக்காங்க. இவனுங்கன்னா இன்னும் இன்னைக்கு புதுசாக இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, வேலையை செய்ய விட மாட்டுறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டுது. ஏதோ நம்மளுக்கு எங்கே நல்லா நவுத்துனா போதும், ஒரு ஓரமாக உட்காருவோம். டே தம்பி அந்த ஜூஸ் கொடுப்பா அப்படின்னு ஜேகேவும் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. இப்போ தயங் தான் ஜேகே பக்கத்தில் வந்து, டேய் உனக்கு வயனு முறை பொண்ணு தானே, நீ தானடா நியாயமாக கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ பண்ணியாமல் இப்போ யாரோ ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இப்போ ஜேகேவோட மூஞ்சே மாறுது. டேய் தயங்கு, நீ வார, எனக்கு அவ்வளோ பிடியாதுடா. அப்போத்துலேருந்து சும்மா எனக்கு கடுப்பாகவும் என்னையும் அவ்வளோ சேர்த்து வச்சு பேசி தொல்லை பண்ணுவாங்க, நல்லா அப்படியே டென்ஷன் ஆகிடுவேன். எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு நீ வந்து வயனுக்கு தான் அவன் நீ தான், என்ன இது சும்மா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிதுரா, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதோ என் கல்யாணம் எப்படியோ முட்டியோ போகுது, சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன சேர்த்து வச்சு பேச மாட்டாங்களே. அழகாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என் மருமக, அதாவது எங்கள் அம்மாவோட மருமக, அவளை கூட்டின்னு வந்து நிறுத்துவேன். பாரு சூப்பராக இருப்பா. இப்போ தயங்க பார்க்குறேன்டா. டேய் ஜிமினே, இவன் வேறு ஏதோ கதை கட்டின்னு இருக்கான், இந்த கதையை வந்து கேள அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. இப்போ லூஃபி தான், சரி தம்பி எல்லாம் வேலையாக முடிச்சாச்சு, ஜெயப்பட்டே வாடா போகலாம். எங்கே துணி மாற்ற? எதுக்கு துணி? நானா பொண்ணு, நல்லா தாங்குது இந்த துணி. ஐயா என்ன ஜேகே நீ இப்படியா நிற்ப? ஐயோ கேவலம், சி வாமிட் வருது, என்ன இந்த பையன் இப்படிக்கிறான்? டே லுஃபி போதும் நச்சுதே, கேவலமாகுது,
ஐயா ஜெய நீ பண்ணுறது தாண்டா கேவலமாகுது. அங்கே பாரு சட்டையில் ஓட்டை, இங்கே பாரு சட்டையில் கருப்பு. டேய் அது டிசைனுடா, நல்லாவே இல்லை. வா ஜெய, ஐயா உனக்கு சூப்பராக ஒரு துணி பார்த்துருக்கேன், அது போட்டுக்கோ. இல்லை எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லல வாடா ஜெய அப்படின்னு லூஃபி ஜேகேவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. போய் அங்கே துணி தான் எடுத்து தராரு. டேய் நாடா துணி இது, கேட்ரிங் சர்வீஸ் போகிற மாதிரி. எனக்கு இது வேணாம் போ. டே ஜேகே அப்படி சொல்லக்கூடாதுடா, உங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஐயோ எல்லோரும் பார்த்தா சூப்பராக இருக்கணும்ல. அம்மாவா? ஐயோ நம்ம அம்மா பெருமை பண்ணோம் என் பையனை, அது மாதிரி சொல்ல வந்தேன்டா. நீ இதான் போடுற. டேய் நான் போட முடியாதுடா லூஃபி, எனக்கு பிடிக்கல கோட்டு. என்னடா இது? நான் நல்ல வேலை இது பிளாக் கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்குது டீசெண்டாக. இது ஒரு மாதிரி ஒயின் கலரில் இருக்குடா, எனக்கு செட் ஆகாதுடா. என்னது செட் ஆகாதா? தளபதி விஜயே ஒயின் கலரில் சூப்பராக இருக்கும்போது நீ அழகாக இருக்க மாட்டியாடா? பால் பழம் மூக்கா முடி நீ இதை போடுறா. எனக்கு பிடியில. அப்புறம் குஞ்சுமணி இருக்காதுடா லூஃபி, விட்டுருவேன்டா. ஜேகே முடின்னு போடு. இப்போ நீ போடல நான் இந்த கல்யாணத்தில் இருக்கவே மாட்டேன். சரி கிளம்பு. டேய் என்னடா ஜேகே அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்ட? அவள் தான்ல நம்ம பாசலாம். குத்து தோலை முதல்ல கிளம்பு, துணி மாற்றணும். இப்போ லூஃபி தான் ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, ஏன்டா நான் இருக்கும்போது துணிலாம் மாற்ற மாட்டியா என்ன? அவ்வளோ வெக்கம். ஏய் போடா வெளியே, கேம் மாதிரி பண்ணாதடா லூஃபி, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்குவா அவமானமாகுது, இந்த மாதிரிலாம் பண்ணாதப்ப வெளியப்ப. வெக்கம்தான் வெக்கம் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கடைன்னு ஓடிடுறான். இப்போ ஜேகேவும் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜேகேவை தான் பார்க்குறாங்க. என்ன இப்படி பார்க்குறாளுங்க? ஐயோ பொண்ணுங்க இப்படி பார்ப்பாங்களுங்க. ஹாய். ஐயோ என்ன இப்படி இருக்குது, நம்மளுக்கு இப்படி தயக்கமாகுது இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே. அம்மா இங்கே வாம்மா. இப்போ ஜேகேவோட அம்மா தான் வராங்க. சொல்லுடா. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சரி போதும், எப்போம்மா கல்யாணம் முடியும்? பசியுதுமா, போகலாம் இருடா, வந்து நில்லு பொண்ணு வீட்டு சைடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நின்றுட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே இருக்க பாஸ்டரும் வந்துட்டார். வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் எல்லாமே ரெடியில் பண்ணி வச்ச மாதிரியே கரெக்டாக? ஆமாம் பாஸ்டர் இந்த வாட்டி கரெக்டு தான். சரி ஓகே எல்லோரும் வந்துட்டாங்களா? பொண்ணு எங்கே? பொண்ணு கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கா. சரி பரவாயில்ல. மாப்பிள்ளை வந்துட்டாரா? ரெடியாக தான் இருக்கார். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி பாஸ்டரும் அந்த இடத்துல போய் நின்றுட்டாரு. இப்போ உங்களை தான் கூப்பிடுறாங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்களை கூட்டிகிட்டு வரணும். ஜேகே அவங்க இவங்கன்னு எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கார்லேருந்து இறங்கி உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு உள்ளே நடந்து வரீங்க. உங்கள் வேல் அவ்வளோ நீட்டாக இருக்குது, பின்னாடி கேரி பண்ணிட்டு வராங்க. உங்கள் ஃப்ராக் அவ்வளோ கிராண்ட், அவ்வளோ மெதுவாக பொறுமையாக நடந்து வந்துட்ருக்கீங்க. உங்களோட சாண்டலோட சவுண்ட் அவ்வளோ அழகாக கேட்குது உங்கள் பாதம் படும்போது. இப்போ நீங்கள் நடந்து வந்து நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ பாஸ்டர் தான் எல்லாம் ப்ரேயரும் பண்ணி முடிச்சுட்டு, ஜான் ஆகிய நீ ஒயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். எத்தனை சம்மதம் வேணாலும் கேளுங்கள், ஒயனுக்காக என் உயிரை தரக்கூட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கிரிஞ்சாக ஒரு டைலாக் விடுறான். அங்கே இருக்க ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான், இவனடா ஒயனை ஊற்ற அப்படியே முழுங்கிடுவான் போலக்குது, இப்படி காஜில் இருக்கான், உயிரை கூட கொடுப்பானா, மயிறு கூட இல்லை அவன் தலையில் உயிரை கொடுப்பானா அப்படின்னு லூஃபியும் தயங்கம் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ தயங்கம், சர்ச்சில் தானே இருக்கீங்க, முன்ன பின்ன ஏசப்பாவை பார்த்துருக்கீங்களா இல்லை சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? அறிவில்லை லூஃபி, சிரிச்சினே இருக்க. இப்போ லூஃபி தான் ஜேகே கிட்ட, டேய் ஏசப்பாவெல்லாம் பார்த்தா நான் தான் சாகணும்டா, ஏசப்பாவை நேரில் பார்க்குற மாதிரி இருந்தால் அவர் ஏன்டா சர்ச்சில் இருக்க போகிறாரு மண்டை. இப்போ ஜேகேக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகி லூஃபியோட அந்த இடத்துல போட்டு கிள்ளி விட்டுறான். டே தவறுதெல்லாம் தொடுறான்டா தயங்க, இவன் ரொம்ப மூடாகிறான்டா அவன். இப்போ எல்லாருமே உங்களோட ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்ககிட்ட மைக் கொடுக்குறாங்க. ஒயனாகிய நீ ஜானை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அது அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தலையாட்டுறாரு. இருப்பா சொல்கிறேன், நான் ஒயன், நீதாம்மா ஒயன், சொல்லுமா. ஒயனாகிய நான் ஜங்குகை சாரி ஜியோன் ஜங்குகை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். இப்படி சொல்லி முடிக்கிறீங்க.
அவ்வளோதான் அங்கே ஜங்குக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். ஐயோப்பா இப்போ தள்ளுப்பா. அறிவுக்கு தாடி உன் மாப்பிள்ளை பேர் கூட தெரியாத உனையே இப்போ தானே ஜானு மானுன்னு கத்தின்னு இருந்தாங்க. மயிராட்டு ஜான் ஜங்குகைன்ற என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிறா. இப்போ அங்கே இருக்கவங்க யாருமே எதுவுமே சொல்லலை, கை தட்டுறாங்க. இப்போ ஜேகேக்கு டேய் என்ன நினச்சின்னுக்கிறீங்க, அவள் பேர் தப்பாக சொல்கிறா. மயிறு ஜோன் இல்லடி, அவன் ஜானு. ஜோனுன்னு ஏன் பேரை சொல்கிற பேர் லூஸு, அதில் பார்த்தா ஃபுல்லாவா வாடி சொல்லுவேன். இல்லை கரெக்டாக தான் சொன்னேன். கரெக்டாக சொன்னாலா? அம்மா என்னம்மா, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி ஜேகேவை உங்கள் பக்கத்தில் தான் ஜேகேவோட அம்மா இழுத்துட்டு வராங்க. அண்ட் அந்த ஜானும் கீழே இறங்கி போயிட்டான். இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அம்மா கையெடுமா, என்னம்மா பண்ணின்னு இங்கே பேர் ஜேகே கத்தாத, சர்ச்சு கீச்சின்னு என்ன நினச்சின்னுக்கிறீங்க என்ன, இப்போ இதுக்கு என்னத்துக்கு பக்கத்தில் நில்லு அப்படின்னு நிற்க வச்சிடுறாங்க. இப்போ ஜேகே கிட்ட தான் மைக் கொடுத்து, ஜேகே ஆகிய நீ வயனன் திருமணம் செய்துக்குள்ள சம்மதமா கேட்க செம்ம டென்ஷன் ஆகிட்டு, யோ என்னயா நினச்சினுக்கிற, யார் வந்து நீனால சம்மதமான்னு கேட்டுருவியா, இங்கே இரு ஒன்றும் புரியல. ஐயம்மா என்னம்மா, இல்லை வயனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற அவ்வளோதான். அம்மா என்னம்மா பேசுகிற அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. பாருமா எனக்கு பிடிக்காது, அவளை ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு அவள் தாண்டா மருமக, நீ யாரை கூட்டிகிட்டு வந்து நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு அவள் தான் வேணும். உனக்கு வேணும் அவளை நீ கல்யாணம் பண்ணியுமா, என் உயிரை அம்மா வாங்குற. டேய் என்ன வாய் பாரு, இப்படியா பேசுவ, ஒழுங்காக பாரு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து நிற்கிறல்ல, ஒழுங்காக பண்ணிக்கோ. அம்மா ட்ரெஸ்ஸு நான் எங்கம்மா மாற்றினேன், எங்கே இந்த லூஃபி போட்டேன். டேய் இதுக்கு தான் மாற்றி வச்சியாடா, எச்சக்குள்ள போயில இறா முட்டிட்டோம். புரிஞ்சுக்கோ, தள்ளு வழி விடு, அதெல்லாம் இல்லை. இப்போ மட்டும் நீ இறங்கி போன உங்கள் அப்பா அங்கே கீழே நிற்கிறாரு பாரு, அவரை போய் தூக்கு மாட்டிக்க சொல்லிவிடுவேன். ஏம்மா நீலாம் ஒரு அம்மாவாம்மா, அப்பாவை போய் தூக்கு மாட்டிக்கன்ற, இப்படின்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் தானே, எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்காக இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா. இதுதான் என் பையனுக்கு அழகு. ஐய போயிடு கேவி, கண்ணு முன்னாடி நின்றாத அப்படின்னு அந்த இடத்துல இப்போ அந்த கல்யாணமும் முடியுது. உங்களுக்கு ஹாப்பி தான், ஏன்னா ஜங்கு கிடச்சிருக்காருல. பட் நீங்கள் பயத்தில் தான் இருக்கீங்க. அண்ட் தென் இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, ஜேகேவை தவிர. ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது. இப்போ தூரத்துலேருந்து அவங்க ஃப்ரெண்டு ஓடி வரான், ஜேகேவோட ஃப்ரெண்டு தான். டே ஜேகே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நீ ரொம்ப நாளாக லவ் பண்ணி நிந்திய, மருமகன்லாம் சொல்லி நிந்திய உங்கள் அம்மாக்கே, அவன் உன் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா. பாத்தியா குரூப்பை, எல்லாருமே வந்து எல்லோரும் முன்னாடியே குரூப் க்ரியேட் பண்ணி சொல்லிட்டா. அவள் தான் உங்கள் காட்டில் மழை தான். இப்போ அங்கே இருக்க லூஃபி தான் செம்மையாக சிரிக்கிறான். ஐயோ டேத்தாங்க, இப்போ ஒருத்தன் ஜேகே கிட்ட மரணமாக வாங்க போகிறான்டா. ஐயோ எனக்கு பாப்கார்ன் கூட இல்லையே. அப்போ தம்பி இங்கேருந்து நீயா ஓடுற, இல்லை அவன் அடிக்கிற அடியில் நீ பூமிக்குள்ளே ஓடுருவ. ஏன் என்னாச்சு ஜேகே, என்னப்பா? இப்போ ஜேகே செம்மையாக அடிக்கிறான் அவனை போட்டு, எல்லோரும் அவனை தான் பார்க்குறாங்க. டே ஜேகே விட்றா அப்படின்னு தயங்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜேகேவை நிறுத்துகிறாங்க. இங்கே பாரு நான் செம்ம காண்டில் இருக்கிறேன், மரியாதை போயிடு, இங்கே ஒருத்தன் நிற்கக்கூடாது, மரியாதை தேங்க, நீ கிளம்பு, எல்லாருமே போங்க. இந்த லூஃபி மயிறு மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட தான் நிற்கணும், நான்ப்பா போயிடக்கூடாதுண்ணா. ஜேகே தேங்க்கு கால் வந்துச்சுடா, கூட போயிட்டு வந்துடுறேன், நீ கூடயும் போவானாண்ணா, இதெல்லாம் கேட்டுற போகிறேன், பொண்ணுங்களாம் இருக்காங்க பக்கத்தில், முட்டே இங்கே நின்று. டே தேங்க ஜிமினே கிளம்புங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ரொம்ப நன்றி நண்பர்களே, போய்ட்டு வாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் இப்போ லூஃபி தான், ஜேகே பக்கத்தில் சூடாக பாயசம் கொடுக்குறாங்க, நான் போய் காலி ஆகிறதுக்குள்ளே போய் வாங்கின்னு வந்துடுறேன், உனக்கும் வாங்கின்னு வரேன்டா அப்படின்னு இப்போ லூஃபி தான் அங்கே நடந்து போகிறாரு. ஜேகே கையில் பொக்கே இருக்கும், அந்த பொக்கையை தூக்கி அப்படியே லூஃபி மண்டை மேலேயே ஒன்று போடுறாரு. என்னடா இப்படி தூக்கி போடுறா, அது பொண்ணு கையில் குத்து, பொண்ணு தாண்டா தூக்கி போடணும், மயிராட்டை ஏமால தூக்கி போடுறான் பேர் கானில். ஐயா இவங்ககிட்டலாம் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, இன்னும் அடி பொண்ணுங்களாம் பார்த்துச்சா பார்க்கல நைஸ் அப்படின்னு லூஃபியும் கிளம்பிட்டாரு. இப்போ உங்களையும் ஜேகேவையும் தான் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. இவர்கிட்ட என்ன பேசுறது, இவர் என் மேலே கோவமாக இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கும் இவரை பிடிக்கும், வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும்.
இவருக்கு என்ன பிடிக்கும், ஆனால் நடிக்கிறாரு. என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே புரியலையே. சரி பார்த்துக்கலாம். இப்போ ஜேகே தான் ஒருன்னு இருக்கார், யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி தராங்க, நீங்கள் குடிச்சிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ ஜேகே தான், என்னது இது தண்ணி, எனக்கு பார்த்தா தெரியாதா இரு, உனக்கு அசிங்கமாக இல்லையாடி, உனக்குன்னா என் மேலே அவ்வளோ இதுவா பண்ணுன்னா நான் தான் உன்னை பிடிக்கல வேணான்னு எங்கள் அம்மா முன்னாடியே சொன்னால, அப்போ கூட இல்லை வேணாம் என்னையே அப்படின்னு எங்கன்னா வாயிலேருந்து வருதா, அப்படியே அம்மிக்கின்னுக்கிற அப்படின்னாடி உனக்கு என் மேலே சி நல்லா. உன்னை நான் அப்படி பார்க்கலடி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ மஜாவாக தான் இருக்க, அழகாக தான் இருக்க, சூப்பராக இருக்க, மேலே கீழே நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கலடி, எனக்கு உன்னை பார்த்தா அப்படி தெரில. சின்ன வயசுலேருந்தே நார்மலாக வில்லாடி ஒன்றா தானே வில்லாடி இருக்கும், சொப்பு தாமாலாம் வந்து கேட்பல, அப்படிலாம் பார்த்துட்டு இப்போ உன்னை இப்படி பார்க்க முல்லடி. நான் சொன்னாலும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேற? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், இங்கே பாரு உனக்கு எனக்கு இந்த மாதிரி பேசினாங்கன்னா வேணான்னு எப்படின்னா நீ தான் நிறுத்தணும்னு சொல்லியிருப்பேன்ல. அப்போலாம் அமைதியாக இருப்பா. இப்போ தண்ணி கொடுக்குற, முதல்ல இந்த தாலி எடுத்து உள்ளே போடு, உன் கழுத்தில் பாவம் முதல்ல அப்படி வெறி ஆகுது இன்றைக்கி. இதுக்கப்புறம் வெளியே போடாத, புரியுதா? புரியுது. பெத்துக்கு அழுவுற, இப்போ அழுது முன்னாடி இருக்கவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் இப்போ காட்டணும், ஐயோ அழ வச்சிட்டான்னு. இந்த நடிக்கப்பெல்லாம் நடிக்காத, அப்படியே லோடாக உள்ளே வச்சிருப்பியா? அப்படியே சொல்கிற எங்கக்கே திருமணம் செய்துக்குள்ள சம்மதம், இவ்வளோ திமுரு, என் பேரை முழுசாக கூப்பிட்ற நீ. இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டேன். இந்த நடிகாதிரி, இந்த தொண்டை அப்படி வைக்குது, தொண்டையை கச்சிருவேன். நடிகாது அப்படி அப்படியே வெறியாகுது. பா லோடாக வச்சுருக்காடா, கொஞ்சம் கற்று நான் அப்போதுலேருந்தே அழுவுறேன். நான் பேசினாலே நல்லா தான் இருக்க கவுனில். பா பேசவே கூடாது ஒன்று. இப்போ எனக்கு வாயிலே வார்த்தை வரலடி உன்னை பார்த்தா. உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு இப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு. என் அத்தை தானே அவள் இருக்குது அவளுக்கு. நானும் அத்தை நான் அப்பத்துலேருந்து குழந்தைய கூப்பிட்டா அத்தை உண்மையாலே எனக்கு அத்தையாக மாறிட்டா பார்த்தியா. ஸோ அத்தையாட்டம் இரு, உனக்கு இருக்குதுரி, என்னை கல்யாணம் பண்ணால் நீ நல்லா வாழ்ந்துருவியா? என்னை எப்படி ஒன்றும் இல்லை விட்டுருங்க, எனக்கு ஒரு மாதிரி புலம்புற மாதிரி இது. ஓகே ரொம்ப டென்ஷனில் தான் இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்களும் ஏதோ கண்டுக்கல, அமைதியாக விட்டுடுறீங்க. அண்ட் இப்போ நைட் ஆகுது, உங்களை தான் நிறைய பேர் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் பெண்ணு அங்கே குத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து குத்துங்க, வலிக்குது. இங்கே பாருடி, இவ பின்னு குத்துறதுக்கே வலிக்குதான். உன் மாமா உனக்கு குத்தும் போது தெரியும். இங்கே பாரு, இங்கே பின்னு குத்தாதீங்க, வயனுக்கு எப்படியும் உள்ளே போனால் இப்படி இருக்கும், அதனால் பின்னெல்லாம் குத்த வேண்டாம். இப்போ உங்களுக்கு பின் குத்தாமல் தான் புடவை கட்டிகிட்ருக்காங்க, நிறைய மல்லிப்பூலாம் வைக்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அத்தை வேண்டாமே, இவ்வளோ வேண்டாமே. இல்லை வைக்கணுமா அப்படின்னு பெரியவங்க இப்போ எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இங்கே பாருடி, மல்லிப்பூ நல்லா கசங்கி இருக்கணும், புரியுதா? அப்புறம் அதிகமாக பயப்படாத, கண்ணாடி வளையல் போடாமல் இரும்பு வளையல் தான் போட்டிருக்கோம், நசுங்கினாலும் தெரியும், உடஞ்சி உன்னையும் மாமாவையும் குத்திடாது. ஓகே நான் போட்டுமா? அவசரத்தை பாரு, எவ்வளோ அவசரப்படுறா. பொங்கலுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நான் என்ன சொல்லிட்டு இங்கேருந்து போகிறது? ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களும் எழுந்துக்கிறீங்க. எழுந்து உங்கள் கையில் பால்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு செம்ம பயமே ஆரம்பிக்குது. அம்மாவை பார்த்து பேசணும். அம்மாவை பார்த்து பேச போறியா? போடி, டைம் ஆகுது, அப்புறம் அவன் கோவப்பட மாட்டான். இல்லை அம்மாவை ஒரு வாட்டி பார்த்து பேசணும். சரி போய் பேசு அப்படின்னு நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்து பேச போயிடுறீங்க. இந்த பக்கம்தான் லூஃபி பெட்டில் படுத்துட்ருக்காரு. பக்கத்தில் ஜேகே தான், பாடுறா என்னம்மா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, கீழே பாரு நடுவில் ஆட்டு சிம்பிள். இன்னும் உன் பொண்டாட்டி இன்னும் வரல, நீயும் என்னை வெளியே விட மாட்டேற, என்னதான் என்னை வச்சு பண்ண போறியோ எனக்கு தெரில. என் பாரஜையே, இந்த ரூமில் நான் இருக்கக்கூடாதுரா, என்னை வெளியே அனுப்பே. இப்போ ஜேகே தான், நீ இருந்தால் தான் இங்கே ஒன்றும் நடக்காது, மூட்டி இங்கே இரு. ஏன்ப்பா உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையாண்ணா? என்னை பார்த்தோன்னே பாஞ்சிருவோம் போல், அதான் என்ன வச்சுன்னு இருக்கியா? ஏய் சி, உன்ன மாதிரியாடா நான் போகிற வர ஆண்டியெல்லாம் போட அப்படிலாம் இல்லை. எனக்கு அவள் வந்து என்னைய பண்ணுவாள், எனக்கு பிடியாது, அதுக்கு தான் உன்னை கூட வர வச்சுருக்கேன். ஏதோ சொல்கிறேன் பார்க்குறேன், நீ மட்டும் ஒரு வருஷம் பண்ணாமல் இருந்து காட்டுறா,
நான் உன்னை நம்புகிறேன் நீ பெரிய ஆம்பளைன்னு. ஏய் மயிறு, நானே இவளை பண்ணிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இவளை. 1 வருஷம்ண்ணா, எத்தனை வருஷம் வேணா பார்த்துக்கோ, பண்ண மாட்டேன். சத்தியமாடா லூஃபி, நான் நீ நம்ப மாட்டுற. இப்போ கதவு தட்டுற சவுண்ட் தான் கேட்குது. இப்போ லூஃபி தான், ஐயோ தங்கச்சி வந்து சின்ன நீரை என்னை வெளியே விட்றா, போகாது இங்கே ஒரு அப்படின்னு ஜேகே லூஃபியை விடவே இல்லை. இப்போ நீங்கள் தான் உள்ளே வரீங்க. உங்களை பார்த்ததும் லூஃபி சிரிப்பு வந்துடுது. ஐயோ லூஃபி, நம்ம மைண்டு அங்கே போதே. இந்த சினாரியோலாம் பார்க்குறதுக்கே இதுக்கப்புறம் நம்மளால் அடங்க முடியாது. நம்ம கிளம்பிடலாம். ஜெய விட்டுருடா, போ அது இரு. இப்போ நீங்கள் தான் வந்து கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. தங்கச்சி இவன் விட மாட்றாமா அப்படின்னு கண்ணிலேயே சிக்னல் கொடுக்குறாரு. நீங்களும் எதுவும் கண்டுக்கல. மாமா நான் பால் ஏச்சி அங்கே வெடி சும்மா மாமா இது அதுன்னு. இப்போ இது லூஃபி தான், மச்சான் வயிறு வலியுதுடா, ரொம்ப வயிறு வலியுதுடா. என்னடா சொல்கிற, வயிறு வலியுதா? ஆமாண்டா எனக்கு ரொம்ப வயிறு வலியுது. இங்கே தான் இருக்குது பாத்ரூமே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இந்த நடிப்புலாம் என்கிட்ட நடிக்காத. இல்லைடா நான் போகணுண்டா வெளியே. போவாத அப்படின்னு லூஃபியை வெளியவே விடல ஜேகே. இப்போ நீங்களும் அமைதியாக தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே தான், ஏய் லூஃபி அங்கே படு, நான் இந்த பக்கம் படுகிறேன். இந்தாடி தலாணி பாய், கீழே பார்த்துக்கோ சரியா? மாமா இல்லை உங்ககிட்ட பேசணும். என்ன பேசுவேன்? எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, மூட்டு படு. டேய் இந்தாடா வச்சுட்டு படுறா அப்படின்னு படுக்க வச்சிடுறாங்க. நீங்களும் எதுவுமே பேசிக்கல. ஏன்னா உங்களுக்கு ஜேகேவை பார்த்தா அவ்வளோ பயம். என்ன இவர் எப்படி ரூம்குள்ளே அவரை வச்சுட்டு, என் ஃப்ரெண்டு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாலே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி ஓகே, மாமா இந்த பக்கம் தான் படுக்கும், இந்த சைடு படுத்துக்கலாம் அப்படின்னு நீங்களும் பாயெல்லாம் போட்டுட்டு தலைக்காணி போட்டு படுக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் ஷர்ட்லாம் கழட்டிட்டு உள்ளே வெறும் ஒயிட் கலர் பனியன் மட்டும் போட்டுட்டு கீழே வேஷ்டி கட்டுட்டு படுத்துட்டாரு. லுஃபியும் நார்மலாக அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு படுத்துட்டான். இப்போ 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் தூங்கிட்டாரா? படுத்ததும் தூங்கியிருக்க மாட்டார், முழிச்சிட்டு தான் இருப்பார். சரி இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு தூங்கிடுறீங்க. இப்போ ஜேகே தான் திரும்பி படுக்கிறாரு. என்னது இது வெள்ளை வெள்ளைன்னு? இவளா? ஏய் ஜெயே, இப்போ நீ என்ன பார்க்குற? பார்த்தா உங்களுக்கு கிளவரேஜ் நல்லா தெரியுது அந்த புடவையில். நீங்கள் சைடில் படுக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து விழுது. ஐயோ லூஃபி ஏந்துட்டானா? நல்ல வேலை தூங்குறான். இவனை இப்படி படுத்துனுருவா? என்ன பண்ணுறது இப்போது? தொட்டுடலாமா? சி ஜெயே, சி தப்புடா. என்னடா இப்படி யோசிக்கிற கேவலமா? எங்கே போகிறது? மான ரோசம் எங்கே போயிடுமா எங்கன்னா? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏய் வயனே, ஏய் என்னங்க, திரும்பி சரி அப்படின்னு நீங்களும் திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜேகே கண்ணை மூடி தூங்குறாரு. திடீர்னு கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா இந்த பக்கம் உங்கள் ஹிப்பு நல்லா தெரியுது. ஐயோ கொள்றாளே, எனக்கு இவளை பிடியாது தான். ஆனால் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் ஃபஸ்ட் நைட் ரூமு, இதோ இங்கே மல்லிப்பூலாம் தொங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆசை வராதாண்ணா சொல்லுங்கள்? அதுவும் நான் ஜேகே வேறு வரோம்ல, அதனால தான் பார்க்குறேன். என்ன தப்பு? ஐயோ இப்படி இருக்காளே, ஐயோ இது தவிர வேறு வார்த்தையும் வர மாட்டுது. இப்படி இறங்கி இப்படி ஏறுதா? ஏறி இப்படி கேவு பின்னாடியும் மச்சாவாக தான் இருக்கா. முதுகா பாடுறாயப்பா. ஏ பேசாமல் ரூமுக்கு போயிடலாமா? என்ன பண்ணுறது? எனக்கு அலை அட்டக்க கூட முடியல, வேறு வழி இல்லை அப்படின்னு இப்போ ஜேகே தான் போட்டுட்டு இந்த பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே ஒயின் மேலே போத்திட்டு பாத்ரூமுக்கு போய் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராரு. இப்போ லூஃபி தான் உட்காந்துட்ருக்கா. டேய் என்னடா பண்ணுற பாத்ரூமில்? எப்போ ஏந்துட்டேன் கையடிப்பா. டேய் லூஃபி அமைதியாரு, இங்கே பாடுறா அவன் பொண்டாட்டி நல்லா ஈத்து பூத்தின்னு தூங்கின்னு இருக்கா. அவளை போடுறத விட்டு பாத்ரூமில் என்னடா வேலை உனக்கு ஜெயே? ஏய் நீ வெளியே போ. தோ வெளியே போவா ஜெயே? வெளியே போகணுமா? வெளியே போடா போ. ஆமாம் இப்போ வெளியே தான் போகணும்.
அப்படின்னு லூஃபியும் எழுந்து போயிட்டாரு. இப்போ ஜேகே இப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவ்வளோ மேலே கூப்பிடலாமா? இல்லை வேணாம் படுக்கிட்டோம் அங்கேயே, நம்ம தூங்கலாம் அப்படின்னு ஜேகேவும் பண்ண டயர்டில் நல்லா தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க. இப்போ வெளியே இருப்பாங்கள்ல, சரி ஓகே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போயிடலாம், இல்லை சரி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் பார்க்குறாரு. ஏய் எங்கே போகிற? வெளியா? இங்கே வா. எதுக்கு? வாடி. இப்போ ஜேகே உங்கள் பொட்டு உங்கள் கம்பல்னு அது இதுன்னு அசிங்கமாக பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறாரு. எனக்கு என்ன பண்ணுறீங்க தலையை? அமைதியாக இரு. வெளியே போய் இப்படியே நிற்பியா? அதை முடி அப்படி முன்னாடி போடு. இப்போ புடவை பின்னு கொஞ்சம் லைட்டாக நவுத்துரு. இந்த பக்கம் இறகுடி அப்படின்னு இறக்குனா அவங்க கிளவரேஜ் தெரியுது. ஐயோ காலையிலேயேவா? நல்லா தான் இருக்குல்ல இந்த வியூ, சன்லைட் பட்டு. ஒன்றும் இல்லடி போடு. தாலியை உள்ளே போடு. வெளியே வேணாம். சரிங்க. இப்போ போ வெளியே. புட்டால போ. இல்லை அது போடி. இப்போ நீங்களும் வெளியே போகிறீங்க, எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னவா இவங்களுக்கு? எனக்கும் அவருக்கும் ஒன்றும் நடக்கலை, பேசிக்க மட்டும் பேசிப்பாங்க. அவர் தான் என்ன எதுவும் பண்ணலையே, இதெல்லாம் பண்ணிவிட்டு அமுச்சிட்டாரு. நல்லவர் தான், கொஞ்சம் கோவப்படுவோம். இப்போ லூஃபி, தேஹாங், ஜிமின்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஜேகே தான் வெளியே வராரு. இப்போ லூஃபி அங்கே இருக்கிறவங்க கிட்ட, இவன் ரொம்ப நல்லவன் நினச்சோண்டா, கேவலமாக என்னை வெளியே தொத்திட்டு பண்ணிக்கிறான்டா. அந்த 5 நிமிஷம் கேப்பில் பண்ணிட்டுக்கிறான்டா இவன் சரியா இல்லைடா, நம்மக்கிட்ட அப்படியே நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான்டா. ஆனால் பாரேன் இப்படி பண்ணிட்டான். இப்போ ஜேகே லூஃபி மண்டை மேலேயே போட்டு, ஏய் என்னை பார்த்தா எப்படி இருக்குது? உன்னை மாதிரிக்குதா? 5 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கேவலமாக நானே? என்னை பார்த்தா 5 நிமிஷம் பண்ணுற மாதிரி ஆகுது? உன்னை மாதிரி இல்லைடா லூஃபியே, நல்லா பண்ணுவேன். பார்த்தாங்க பாரு கொஞ்ச நாளில். ஆமாம் இப்போ என் கூட பண்ணுவேல்ல? நான்லாம் அவளுக்கு கூட பண்ண மாட்டேன், நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். எனக்கு அவளை பிடிக்கல மச்சான், அப்புறம் என்னத்துக்கு நான் பண்ணின்னு? எனக்கு நான் வேறு வேலை வெட்டி இல்லை, நல்லா பொண்ணாக பண்ணுவேன். என்ன ஓகே சொன்னால அந்த பொண்ணாக பண்ணுவேன். இப்போ தேங்க தான் அந்த பொண்ணுக்கு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் அந்த தெரிஞ்ச வானான்ட்டு ஓடிச்சு. இப்போ நீ அவகிட்ட போய் என்னத்தை பிடுங்குவ? யாரா சொன்னீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாம் நாசமாக போனவனுங்க, எல்லாம் இப்படிக்கிறானுங்க. பேசாத லூஃபி மோனு, நீ தானே அந்த ட்ரெஸ்ஸு போட வச்சுது. அப்படியே உனக்கு ரொம்ப வெறி, அப்படியே வைத்தறிச்சல் ஆகுதுடா எனக்கு உன்னை பார்த்தாலே. போடா அப்படின்னு செம்மையாக சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களை ரெடியாக சொல்லி என்னெல்லாம் ப்ராசஸோ அது எல்லாமே பண்ணி அந்த டே அப்படியே முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகணுன்னு சொல்லி உங்களை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் போய் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இந்த ப்ளவுஸ் ஏன் டைட்டாகிடுச்சு? அம்மாக்கிட்ட சொல்லி தானே வாங்கிட்டு வந்தோம், இவ்வளோ டைட் ஆகிட்ருக்கு, அந்த ஆன்ட்டி தைக்கவே மாட்டுது ஒழுங்கா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ட்ரெஸ்ஸு அதை புடவை கட்டிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான், எவ்வளோ நேரடி எங்கள் அம்மா கத்தினே இருக்காங்க அப்படின்னு உள்ளே வந்துடுறாரு. இப்போ நீங்கள் எனக்கு புடவை இப்போ தான் கட்டுறியா? சீக்கிரம் கட்டின்னு வந்துடுமா அப்படின்னு ஜேகே அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜேகே மூச்சு வாங்குறாரு. என்னடா இது இப்படி பார்த்துட்ருக்க? நீ அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிருக்குமாடா? அதுவும் இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்ருக்க ஜேகே? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வந்து தப்பான விஷயத்த பார்த்துட்டேன், கையெல்லாம் ஒரு மாதிரி துடிக்குது, என்ன நடக்குது நம்ம புரியல, பயமாக இருக்குது, நான் உள்ளே மட்டும் போகக்கூடாது அப்படின்னு ஜேகே போகிறான். இப்போ ஜேகேவோட அம்மா தான் காஃபியை ஆற்றிட்டே வந்து, உன் பொண்டாட்டி உள்ள துணி மாற்றிட்டுருக்கா, சீக்கிரம் வர சொல்லு. அம்மா இப்போ தாம்மா போனேன். போடா நீயும் துணி மாற்றுடா, அவள் துணி மாற்றிட்டு வரட்டா, நான் போகிறேன். அட்டுடா பயத்துக்காரனால நீயும் போய் மாற்றலாம், மாற்று. ஏம்மா என்னம்மா அம்மா நீ எல்லாம் மாற்றக்கூடாது, அவள் போயிட்டு வரட்டும், நான் போகிறேன். அட்டடா என்ன இந்த பையனுக்கு அறிவே இல்லை, உன் பொண்டாட்டி தானே துணி மாத்துறா, ஒரு கூட மாட ஹெல்ப் பண்ணி நீயும் துணி மாற்றுறது. அம்மா நீ என்னம்மா எல்லாம் தப்புமா, நீ காப்பியை கொடு. இல்லை நீயும் கூட போய் துணி மாற்று, அப்புறம் நான் காப்பி தரேன். அம்மா நீ மாமாம்மா? என்னடா? இல்லை ஒன்றும் இல்லைம்மா,
காப்பி குடி, நான் போகிறேன் உள்ளே போகிறேன், நீயே பாருண்ணா அப்படின்னு ஜேகேவும் வேறு வழி இல்லாமல் காப்பி வாங்கிட்டு உள்ளே கண்ணை மூடிக்கிட்டே போய் நிற்கிறாரு. துணி மாற்றிடியாடி? இல்லைங்க ஒரு நிமிஷம், சீக்கிரம் பண்ணிடு அப்படின்னு திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகேக்கு கண்ணே வெளியே வந்துடும் போல். ஏன்னா நீங்கள் துணி மாற்றுறதுக்கு முன்னாடி தான் கண்ணாடி இருக்குது. இப்படி ஒரு காட்சியாக நான் பார்க்கணுமா? கடவுள் ரொம்ப சோதிக்கிறான். இன்னத்துக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும் இப்படி இருந்தா காப்பி அது மயிராவது தூக்கி போட்டு ஒத்துருப்பேன். இப்படி ஒரு நிலமையில மாட்டினியாடா ஜேகே அப்படின்னு ஜேகேக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவர் துணி மாற்றிடியாடி? பண்ணிட்டேங்க அப்படின்னு நீங்களும் ரெடி ஆகிட்றீங்க. ஆகிட்டு என்னங்க என்னாடி இந்த நாட் போட முடியுமா? இல்லை எனக்கு கை வலிக்குது. இல்லைங்க கொஞ்சம் போட்டு விடுங்களேன் ப்ளீஸ். வரேன் அப்படின்னு ஜேகேவும் வந்து நாட் போட்டு விடுறாரு. பாடும் போது தான் நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்களா, அந்த தண்ணிலாம் உங்களோட முதுகில் இருக்குது அண்ட் உங்கள் ஏர் வெட்டாகவும் இருக்குது. ஜேகே கண்ணாடி வழியாக உங்களை பார்க்கும் போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அவர் டப்புன்னு உங்களை பேக்கப் பண்ணி பொட்டு வேடி ரொம்ப நல்லா இருப்பேன் பொட்டா வை அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ ஜேகேவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. வெளியே தான் இருக்கார் ஹாலில். இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்து என்னங்க நல்லா இருக்கா? எதுடி இது 2? இது 2 நல்லா தான் இருக்குது. செம்ம வடிவா நெளிவா. இதுங்க ஜிமிக்கி. ஓ ஜிமிக்கி இப்படி அம்மா கேட்குறதே 2 நல்லா இருக்குன்னா 2 தானே கேட்க தோணும். நல்லா இருக்குமா வாங்க போகலாம். இங்கே பாரு நவுந்து வா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப தான் புருஷனை பொண்ணாட்டி கல்யாணம்னா ஒன்றா தானே போவாங்க. பாரு இவரை மெயின்டைன் பண்ணணுமா? மெயின்டைன் போய்த்துக்குறோம் அப்படின்னு நீங்களும் உங்க கூட நடந்து போயிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அங்கே இருக்க பாட்டி, எப்பா பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கி தர்றது, தலையில் ஒரு பூவும் இல்லாமல் போயிட்டுருக்கு பாரு, என்னப்பா நீ மாப்பிள்ளை இங்கே பாருமா, மாப்பிள்ளை ஒன்றும் வாங்கி தர மாட்றான், இவனை என் கல்யாணம் கட்டிக்கிட்ட. இப்போ நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இன்னும் அப்படி பார்க்குற? பூ வேணுமா? இல்லையா? ஒரு முழம் கொடுங்க. நல்லா வியாபாரம் பண்ணுறீங்களே, ஏற்றி விட்டு சி பையனா மட்டும் பொறுக்கக்கூடாது. இந்த பொம்பளைங்க ரொம்ப அட்டிப்படைகிறாளுங்க. கொடுங்க, இந்தாடி வச்சுட்டு வா அப்படின்னு ஜேகே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அங்கே இருக்க அந்த லேடி தான், என்னப்பா கல்யாணம் ஆகிருக்கு, புது மாப்பிள்ளை, அவளுக்கு பூ வச்சு விட்றது கொடுத்துட்டு போகிறேன், என்னப்பா இவன் அப்படின்னு அங்கே இருக்கவங்க பேசிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான், இப்போ இங்கே நின்றுன்னு இருக்கணுமா? இப்போ நான் திட்டுவானே நீ இங்கே நின்றுன்னு இருக்கணும் தானே, வேணும்னு பண்ணுறியா? குட்டே சைட் பண்ணி குடு, சொருவிட்டேன், பூ வச்சிட்டேன், சந்தோஷமாயா புதுமா ஆண்டி, வாடி கிளம்பலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையை பிடிக்கிறாரா? கையெல்லாம் பிடிக்கிறாரு. ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஜேகேவோட சித்தி வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க உங்களை அப்படி பாராட்டி நல்ல விதமாக பார்த்துக்குறாங்க. அண்ட் அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான், அச்சோ வந்துட்டிங்களா ஜேகே, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? இல்லைடி, சும்மா இப்போ தான் வந்தேன். சரி நீங்கள் வாங்க அப்படின்னு ஜேகே அந்த பொண்ணும் 2 பேரும் ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் அவருக்கு சாப்பாடு போட்டுருங்க, நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இன்னமா ஒயன், நீ முதல்ல சாப்பிடு, வீட்டுக்கு வந்த புது பொண்ணு நீ தான். இல்லை அவருக்கு கொடுத்துருங்க, இதையும் அவருக்கே கொடுத்துருங்க, நான் வரேன் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு தான் ஜேகேவும் வெளியே வராங்க. வந்தோடனே அந்த பொண்ணு ஜேகே கையை பிடிச்சிக்குது, காலை பிடிச்சிக்குது, நல்லா ஓட்டி பேசுது. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. யார் இவன், இதுக்கு எங்கள் மாமா போட்டு சும்மா வரைச்சி போயிட்டு இருக்கா, இவ்வளோ அப்படியே நொறுக்கிடணும். ஊர்லேருந்து வந்திருக்கா போல், கல்யாணத்தில் கூட இவ்வளோலாம் பார்க்கலையே. எவ்வளோ இவரும் அப்படி இழுக்கிறாரு, வந்து பன்னிப்பல் வச்சுட்டு போடலாம், விட்டுக்குவாடா. இரு காரமாக ஏதாவது செஞ்சு கொடுத்து 4 வைக்கிறேன், வேறு என்ன எனக்கு பழி வாங்க தெரியும், எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படிலாம் படிப்பெலாம் எப்படி போகுது, நல்லா இருக்கியா? அது அப்படி தான் கொஞ்சம். இல்லை இந்த ஹேர் கட்டில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, பொங்கலுக்கு அப்படியே அடிவயிறு பற்றி தெரியுது. மாமா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, தலைலாம் சுற்றுது,
கொஞ்சம் வரீங்களா ரூமுக்கு? எது பேசின்னு தானே இருக்கேன், என்னால் வர முடியாது. இல்லை ஒரு நிமிஷம், எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு சும்மா நடிக்கிறீங்க. இப்போ ஜேகே என்னடி ஆச்சு? தண்ணி குச்சியா? காட்டு ஆச்சு? சாப்பிட்டியா மொல்ல? அதுக்குள்ளே வெடுக்குன்னு நந்து வர்றது, இந்த புடவைற கட்டின்னு தாலியை உள்ளே போடுன்னு சொல்லிடுவேன். இருங்க அப்படின்னு நீங்கள் டப்புன்னு எடுத்து உள்ளே போட்டுக்கிறீங்க. இப்போ ஜேகேக்கு சிரிப்பு வருது. மயக்கத்தில் இருக்கா, ஆனால் உள்ளே போட்டுனோடனே டப்புன்னு போட்டுக்கிறாளாம். இங்கே வா அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு பேன்னு பார்க்குது. உங்களுக்கு செம்ம ஜாலி. அப்பா, கல்யாணம் ஆனால் கூட இப்போ இருக்க பொண்ணுங்க கல்யாணம் ஆன பசங்களை கூட விட்டுறதில்ல. அதனால பயந்து நம்ம சாகிறதா இருக்குது. சரி ஓகே, எனக்கு எங்கேயும் போக வேண்டாம், இங்கே. ஏய், நீ எது ரூட் விட்றேன்னு எனக்கு தெரியும். அவன் என் தங்கச்சி மாதிரி தான், சும்மா அப்படி கோவப்பட்டுன்னு சுத்தாத அப்படின்னு ஜேகே வெளியே போயிட்டாரு. இப்போ நீங்கள் பரவாயில்ல, அவர் இப்போலாம் என்கிட்ட பேசுகிறாரு. அப்போல்லாம் பிடிக்காது இவருக்கு. இப்போ கல்யாணம் ஆனோன்னு எல்லாம் மாறிடும் போல் இந்த பசங்களுக்கு. ஐயோ, வெக்கமாக வருது. ரொம்ப வெக்கப்படாதவன், வீட்டுக்கு போய் எல்லா வெக்கத்தையும் பட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் நல்லா ஷையாகி முடிக்கிறீங்க. கொஞ்சம் டேஸ் அப்படி தான் போகுது. ஜேகே சும்மா உங்ககிட்ட மூஞ்சி காட்டிகிட்டே இருப்பார். அவருக்கு உங்களை பிடிச்சிருக்காது. எப்போனா தான் நல்லா பேசுவார். அண்ட் இப்போ டைனிங் டேபிள் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் சாப்பாடு தான் பரிமாறிட்டுருக்கீங்க. அப்போ தெரியாமல் கொஞ்சம் சட்னி மட்டும் கீழே ஊற்றிருக்கோம். ஜேகேவோட ரிலேட்டிவில் இருக்க எல்லாருமே, என்ன மருமகளை கூட்டிகிட்டு வந்தீங்களோ, இப்படி தான் பரிமாறுவாளா? அறிவில்லை, ஒரு மரியாதையை குனிஞ்சு வாங்கணும்னு கூட தெரியலை, அப்படியே நின்றுட்டு ஊற்றிட்டுருக்கா. என்ன பண்ணுறதோ அப்படின்னு திட்டுறாங்க. சாரி ஆண்டி, இதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணிவிடுவேன். என்ன பண்ணி கிழக்குதோ? என்ன ஜேகே, இப்படி ஒரு பொண்ணியா பிடிக்கணும்? இன்னும் ஒன்றும் புரியல. இப்போ இருக்க பசங்க எங்கே சொல்கிற பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு அந்த ஆண்டி திமிராக பேசிகிட்ருக்கு. அண்ட் நீங்களும் ஏதோ கண்டுக்கல. அண்ட் தென் நீங்கள் டிவி போட்டு பார்த்துட்ருக்கீங்க. அட்டுட்டுட்டுட்டோ, மருமக இப்படி டிவி போட்டு பார்க்கலாமா? இப்படி நின்று இவ்வளோ பெரியவங்க அவங்க மாமனார் படுத்துட்ருக்காரு ஓரமாக, உங்கள் முன்னாடி டிவி போட்டு பார்த்துட்ருக்கு. இது என்ன வளர்ப்பு? இது என்ன வளர்ப்பில் பிடிச்சது இந்த பொண்ணை? கொஞ்சம் கூட அறிவில்லை, சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு டிவி ரிமோட்டை பிடிங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. இல்லை ஆண்டி, அப்படி பேசாதீங்க, நல்லா தான் வேலை செய்வேன். எங்கள் அத்தை வேறு வீட்டில் இல்லை, இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அதான் பார்க்குறேனே நீ பண்ணுற வேலையெல்லாம். இந்த என் பையன் பாரு ஜங்குக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு உங்களை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இது ஜேகே கேட்டு தான் இருக்குது. அவர் ரூமில் இருக்கார், அவ்வளோ சவுண்டாக திட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே கதவு திறந்து உள்ளே வராரு. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓடி போயிடுறீங்க. ஒய், இப்போ இந்த கேவி எதுங்க வந்தா? ஆண்டி, உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா என்ன கத்துற பொண்டாட்டிக்காக? அது என்ன வேலை பார்க்குது? இப்போ டிவி போட்டு பார்க்குது. ஏய், என் ஒட்டி டிவி என் பொண்டாட்டி பார்க்குறேன், உனக்கு என்ன? நீ என்னாடி? சும்மா நானும் பார்த்துனே இருக்கேன். என்னடா இப்படி பேசுகிற மரியாதை இல்லாமல்? இங்கே பாருங்கள், மரியாதை குத்தேன். அவள் என்ன பேசுகிறீங்க? நடத்த கேட்டவன் என்ன வார்த்தை அதெல்லாம்? நானும் கேட்டுன்னு தான் இருக்கேன். நான் எனக்கு பிடிக்கலன்னா நான் சொன்னேன், நான் எனக்கு பிடிக்கலன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. அவன் என் பொண்டாட்டி லவ் பண்ணுறேன். நான் இப்போ உனக்கு சும்மா உன்னுக்கு இப்போ உட்காரணும், இப்போ பெரிய இது வச்சுன்னு நானும் பார்த்துன்னு இருக்கேன். கிளம்பு, போதும் கிளம்பு. இப்படிலாம் பேசக்கூடாதுரா. உங்கள் அம்மா வந்தோடய பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவே உன்னை என்னத்துக்கு துரத்திருப்பா. சும்மா வந்தியா கல்யாணத்தில் நான் மொய்யா ஊற்ற? என்ன பண்ணேன்? உனக்கு கீகலைல்ல, குறை சொல்கிறதுக்கு மட்டும் வர. முட்டு கிளம்பு அப்படின்னு ஜேகே செம்மையாக போட்டு திட்டி விட்டுடுறாரு அந்த ஆன்ட்டியை. இப்போ நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான், கதவு துறறி, எனக்கு கதவு துற. இல்லை, நான் எதுவும் திறக்கல, கொஞ்ச நேரம் என்னை விடுங்க. கதவு திறக்கணும், திறந்து தான் இருக்குது, திறந்தே இந்த நடிப்பா அப்படின்னு. இப்போ ஜேகே உள்ளே போகிறாரு. இப்போ எதுக்கு அழுவுற? இப்போ ஏன் அழுவுற? இல்லை அழுகலை, அழாமதா தண்ணி வருதா கண்ணிலேருந்து? விடுங்க, இங்கே வா அப்படின்னு ஜேகே கண்ணில் இருக்க தண்ணிலாம் தொடச்சி விட்டு, இப்போ அழாத, அழுத ரொம்ப க்யூட்டாக இருக்க. நீ வெள்ளையாக இருக்கனால உன் மூக்கெல்லாம் சொப்பாயிட்டா, மூக்கு கடிக்கணும் போல் இருக்குது. இல்லை அவங்க, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு நியூஸ் தான் வச்சேன். எனக்கு தெரியும், நான் கேட்டுருந்தேன். நான் ஒர்க்கில் இருந்ததுனால வந்து கேட்க முடில. சரி, என்ன தான் பேசுகிறான், நானும் கேட்டுருந்தேன். உன் மேலே தப்பு இல்லை. இப்போ நான் தப்பு இருக்கேன்னா? இல்லை, எல்லோரும் இதே தான் சொல்கிறாங்க. என்ன பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை விட்டுடுங்க. என்னால் வரவங்க போகிறவங்கிட்ட என்ன திட்டு வாங்க முடியல. நான் சொன்னேண்ணா, என் வாயால் என்ன கூட பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் தான் இப்போ சொல்கிறேண்ணா.
எனக்கு உன்னை தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணு, கண்ணிலேருந்து தண்ணி வந்தால் நல்லா இல்லை, நல்ல மருமக எங்கள் அம்மாவுக்கு, அழகாக இருக்கடி, நல்லா வளர்த்துருக்காங்க, ஒரு மாதிரி மரியாதையாக பேசுகிற. இதுக்கப்புறம் என்ன? எனக்கு உன்னை பிடிக்கும். இதுக்கப்புறம் யார் சொல்கிறா பார்க்கலாம். இப்போ பிடிக்கணுன்னா எப்படி நம்புவாங்க சொல்லு? தெரியாது. நம்புகிற மாதிரி ஒன்று பண்ணவா? என்ன? என்னங்க? பிடிச்சிருக்கு, பண்ணுறேன். தப்பா? இல்லை. அப்போ கூட இது பண்ணு. சரி இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பேக் கிஸும் பண்ண தெரியல. ஏய் பண்ண தெரியலனா ட்ரை பண்ணாதீ. நீ ஜஸ்ட்டு வாயை லைட்டாக ஓப்பன் பண்ணு, நான் ஆக விட்டு நானே பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு மாதிரி புதுசாக இருக்குல்ல? நல்லா இருக்கு. எனக்கும் புதுசு தான், நிறைய படம் பார்த்துருப்பேன். சரி காட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அந்த டைமில், கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்குது. இப்போ ஜேகே உங்களை ஹக் பண்ணி, இதுக்கெலாம் அழக்கூடாது, லவ் யூ பொண்டாட்டி, போதுமா? இப்போ லவ் பண்ணுறேன், ரொம்ப நாள் ஆச்சு, என்ன கல்யாணம் ஆகி 1 மாதம் இருக்குமா? பிடிக்கும்டி, பிடிக்காமல் இருந்தால் நான் எப்போயோ விட்டுருப்பேன். ரொம்ப பிடிக்கும், வந்து படுத்துக்குவா? இல்லை படுத்துக்கோன்னா படுத்துக்கலாம், வேணும். என்னது? கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவாங்களோ அது. கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் நைட் நடந்துட்டா நம்மளுக்கு? இல்லை இப்போ நடத்தலாம். ஐயோ இப்போ அத்தை வந்துடுவாங்க, அத்தைக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்க. நீ வா. இப்போயா? நான் நல்ல நேரமாக பார்க்க போகிறாங்க, சாயந்தரம் தானே ஆகுது, வாடி அப்படின்னு இப்போ ஜேகே ஒன்றா கழட்டி உங்களை ரொம்ப ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ கழுத்து போட்டு செம்மையாக கடிக்கிறாரு. இவ்வளோ கடிக்காதீங்க, ரொம்ப வலிக்குது. எனக்கு அவ்வளோ வெறிடி மேலே, ரொம்ப வெறி தான். இங்கே வா அப்படின்னு அங்கே எங்கேன்னு போட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடியல. அண்ட் இதுவே 1 hour கிட்ட போயிட்டுருக்கு. உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், கிஸ்ஸு ஹக்கு அப்புறம் இப்படி பண்ணுறது, மேலே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுவே 1 hour. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் எவ்வளோ நேரங்க? இன்னும் 2 hour சேர்த்துவோம், மொத்தம் 3 hour. என் உடம்பு தாங்காது. ஐயோ இப்போது கல்யாணத்தில் பழம் கிழம்லாம் கொடுத்தாங்களே, எல்லாம் கொட்டிக்கினியா? அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் உபயோகமாக இருக்கணும் தானே கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட தெரியாதா? யாருக்குன்னா கொடுத்துருவியா? நான் சாப்பிட்டேன். அப்புறம் இதுக்கே டயர்டானா எப்படி? இவ்வளோ பெருசாக வச்சுன்னு நான்லாம் அழுத்தாமல இருக்க சொல்கிறேன். அது எப்படி உனக்கு மட்டும் இது மாதிரிலாம்? நான் நிறைய வாட்டி எனக்கு ஒரு பிடியாது தான், ஆனால் சும்மா பார்ப்பேன். இன்றைக்கி குளிக்கிறதோட இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னா பாரு. ஏன்னா ஃபுல்லாலாம் இல்லை, நீ குளிச்சுட்டு ஒரு மாதிரி டவல் கட்டின்னு வருவேன், அப்போ பார்த்துருக்கேன். பார்த்துக்கிங்களா? பார்த்ததுனால தான் சொல்கிறேன். சரி வளவலன்னு பேச வேணாம், டைரெக்டாக உள்ளே பூந்து வேலையை பார்த்துட்றேன்னா அப்படின்னு ஜேகேவும் அவரோடது பண்ணுறாரு. ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பாய்.